ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற மாதிரி ஒரு சின்ன காமெடி தான் அங்கே நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது சங்கட்டமான காமெடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோகர் பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகாவை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் வேப்பிலையை உங்களுக்கு அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி அழகாக கேட்குறாங்க. என்ன அங்கிள் இப்படி இருக்கீங்க? வேப்பிலை நீங்கள் அம்மாவுக்கு அடிக்கிறேன் கூட்டிகிட்டு போயிருந்தீங்க, இப்போ அவங்க உங்களுக்கு வேப்பிலை அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒரு விதத்தில் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கொஞ்சம் காமெடியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னோட நிலமையாவது பரவாயில்ல, அந்த அந்த அவரை வயசானவர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது ரொம்பவே சிரிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிலமை கூட ஒரு விதத்தில் பரவாயில்ல, அந்த சித்தர் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அன்னபூர்ணி அம்மா, என்ன மனோகர் சிரிக்கிற, என்ன தான் நடந்ததாங்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா. அப்படி நான் அவங்க ஃப்ரெண்டை அனுப்புனா அதுதானே, அவள் அனுப்புனது நல்லா, அவங்க கரெக்டான சித்தர் தான் அப்படின்னு. ஆமாம்மா, ரொம்ப நல்ல சித்தர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறாரு. ஐயோ, அவளை கூட்டிகிட்டு போய் சரி பண்ணுவேன்னு பார்த்தா நீ அடி வாங்கிட்டு வந்தியப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதான் செய்கிறாங்க. அப்போ தான் விஜய் பார்த்திங்கன்னா ஜூஸு கொண்டு வராரு. அது பார்த்திங்கன்னா அவங்க மாமாவுக்கு தான் கொண்டு வராருன்னு பார்த்தா ரேணுகாவுக்கு கொண்டு போய் கொடுத்துதா கையில் திரும்பவும் அவரும் காயப்பட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த அடி மேலே அடி விழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஒரு ஆள் முடிஞ்சது அப்படின்னா இன்னொரு ஆள் நல்லது பண்ண வந்தால் அவங்களுக்கும் அடியாக தான் விழுகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரேணுகா அங்கே இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. அன்னபூர்ணி அம்மா எல்லாம் கொதிச்சே எழுந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். வெண்பா குட்டி எப்போ தான் அவங்க சரியாவாங்க பாட்டி, அவங்க எப்போ இங்கேருந்து போவாங்க, இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்களே சரியாயிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இப்போவே சரியாகலாம், இல்லை கொஞ்ச நாள் கழித்து சரியாகலாம், ஆனால் சரியாயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியானா இங்கேருந்து போயிடுவாங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே தான் அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மனோகருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. அவர் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அண்ட் மல்லி பேசிகிட்டு இருக்கிறது கேட்குறாரு. ஸோ இப்போ இருக்கிற சூழலை டாக்டர்கிட்ட போகிறது அண்ட் தென் சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே கூட்டிகிட்டு போக வேண்டாம், பேசாமல் கொஞ்ச நாள் வீட்டிலேயே வச்சிருக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க டெசிஷன் எடுத்திருக்காங்க. நீங்கள் வச்சுருப்பீங்க, ஆனால் அடி வாங்குறது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனோகர் பார்க்குறது கொஞ்சம் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே சோகத்தில் போகிறது கொஞ்சம் கொஞ்சம் காமெடி காமிக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் முழுசாக ஃபுல்லாக நம்ம மனப்பூர்வமாக மல்லி சீரியல் பார்க்குறது அப்படின்னா ரேணுகா ஒன்றா அவங்க பொய் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வரணும். அப்படியே இல்லைனாலும் பார்த்திங்கன்னா கதிரேஷன் வீட்டுக்கு போயிட்டாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.